இந்த டாக் வந்து என்னோடய ஸ்ட்ரீட் டாக் தாங்க. இந்த டாக் என்ன ஆயிடுச்சுன்னா, நியர்பை ஸ்ட்ரீட்டில் ஒருத்தவன் டாட்டா ஏஸில் இடிச்சிட்டு போயிட்டான். அந்த இடிச்சிட்டு போனதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டாகோட ஐஸே வெளியே வந்து தொங்கிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இமீடியட்டாக என்னோடய பெட்ஸ் கூட்டின்னு போகிற வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொன்னோம். அவங்களையும் இமீடியட்டாக கொண்டு வாங்க சொன்னாங்க. அந்த இடிச்ச டைம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் ஆகிடுச்சு. 9:30 ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகவே 9:30 ஆகிடுச்சு. அப்போ அந்த டாக்கு அனஸ்தீஷியா கொடுத்து அன்கான்ஷியஸ் ஆன பிறகு அந்த ஐஸை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் போட்டு ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த டாக்கு வந்து பழைய மாதிரி கண்ணு தெரியலங்க, ஒர்க் ஆகலை. அந்த கண்ணு வந்து அந்த இடித்தவங்கிட்ட எங்கள் அம்மா கேட்டாங்க. அவனும் திமிராக பதில் சொன்னான். நான் ஹாரன் அடித்தேன், அது மூவ் ஆகலை, அதை இடிச்சிட்டு போனேன் அப்படின்ட்டு திமிராக பதில் சொன்னாங்க. ஏன்டா புறம்போக்கு நாயே, உன் கண்ணு ஆக்சிடெண்ட் ஆகி இதே மாதிரி கண்ணு வெளியில் வந்து தொங்கண்டா, அப்போ தான்டா தெரியும் உனக்கு இதே மாதிரி வலி என்னன்னு. லைட்டாக ஒரு செவுத்தில் இடித்தா கூட அவ்வளோ வலி உயிர் போகுது. அது கண்ணு வெளியே வந்து தொங்கும்போது அதுக்கு எவ்வளோ வலி வலிச்சிருக்கோம் நாய்.